இந்த T20 உலகக்கோப்பை என்னப்பா ஒன்றும் ஒரு ஒரு பெருசாக ஒன்று சூடு பிடிக்கலையே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. பெருசாக சூடு பிடிக்கலையே அப்படின்றதுக்கான காரணம் என்னென்னா, முதல்ல இந்த லீக் மேட்ச்சு சின்ன சின்ன நாடுகள் அப்படின்னு சின்ன சின்ன நாடுகள் நாம தான் முடிவு பண்ணியிருக்கோம். ஆனால் அவங்க தான் வந்து பெரிய டஃப் கொடுக்குறாங்க. இவங்க கூட அந்த மோதிர அந்த ஆட்டம் இருக்கு இல்லைங்களா, அதில் பெரிய அளவில் வரவேற்புனா வந்து வரட்டுங்க. நம்ம இந்த மைண்ட் செட்டே என்னென்னா, இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸு இப்படியா பழகி போன ஒரு மனநிலை, இப்படியா பழகி போன ஒரு ரசிகர்கள். நபீபியா, ஜிம்பாபே, அயர்லாந்து, இது மாதிரி இவங்கெல்லாம் வரட்டும், விளையாடட்டும். நேபாளோ இங்கிலாந்துக்கு ஒரு மேட்ச்சு டஃப் கொடுத்தா அடுத்து ஒரு மேட்ச் வேறு ஒரு நாட்டு கூட விளையாடும் போது தெரியும்ல, வாங்கன்னு பொலன்னு பொழப்பாங்கல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். இப்படியா இருக்கிறதுனால இந்த மேட்ச் மீதான சுவாரஸ்யம் கம்மியாக இருக்கும் பொழுது, எனக்கு தெரிஞ்சு வருகிற ஞாயிற்றுக்கிழமை இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இருக்கு இல்லைங்களா, அதன் பிறகுதான் ரியல் ஆட்டத்தை, ரியல் பாட்சாபாய், ரியல் சூடு பிடிக்கக்கூடிய T20 அப்போதுலேருந்தாங்க ஆரம்பம் வந்து. ஒரு நாக் அவுட் வந்த பிறகு வேறு விதமாக போகும். அது வரைக்கும் இப்படி தான் ஒரு ஏறக்குறைய ஒரு பயிற்சி ஆட்டம் மாதிரி இருக்கும். வந்து இதில் சில சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் நடக்கும். இன்னும் வந்து நம்ம இந்த சின்ன அணியின் கணிக்கப்பட்ட அணிகள் வந்து டக்குன்னு ஒரு பெரிய அணியை காலி பண்ணுற மாதிரியான ஒரு மேட்ச் இன்னும் வரல. அதெல்லாம் சில சமயம் நடக்கும் வந்து. ஏன்னா அமெரிக்காலாம் பார்த்திங்கன்னா பயங்கர டஃப் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கும் ஒரு விமர்சனம் இருக்குது. அது அமெரிக்கா இல்லையா, ஒரு இந்தியாவோட இன்னொரு அணியா அது அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போது நாளைக்கு நடக்க போகிற நபீபியா அந்த மேட்ச்சு, அந்த மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் நெட் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் அப்படியே பார்க்குறாங்க, நெட் ப்ராக்டிஸோட சில வீடியோக்கெல்லாம் வருது. அபிஷேக் சர்மா எங்கெங்கே ஆளை காணோம், அதிரடி மண்ணு அபிஷேக் சர்மாவுடைய ஆளையே காணுமே அப்படின்பொழுது அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு. என்ன ஆச்சு, ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அவர் தான். போன மேட்ச்சு அமெரிக்கா கூட ஆடின மேட்ச்சில் டக் அவுட் ஆகிட்டாருன்னா இதுக்கு முன்னாடி இருந்த மேட்ச்லாம் ஏற்கனவே அவர் தான் அடுத்த கோலின்ற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. என்னதான் அவருக்கு ப்ராப்ளம் இல்லை, அவரை வந்து அணிலேருந்து அப்படி ஓரங்கட்டுறதுக்காக உடம்பு சரியில்லை, தலைவலி இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்களா நம்மது இல்லை. நிஜமே அவருக்கு வந்து ஃபுட்டு ஏதோ ஒத்துக்கு காணும் பொழுது வயிற்றில் பெரிய ப்ராப்ளம் இருக்குது, டிசென்ட்ரி ஆகிருக்குது. அது கொஞ்சம் கடுமையான ஒன்று எடுத்து போய் மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க. ஒரு 12 hours அப்சர்வேஷனில் இருக்கட்டுங்க, வேறு ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லை, ஃபுட் பாய்சன் மாதிரி ஆகிருக்கு அப்படின்ட்டு இந்த டிஸ்சார்ஜ் ஆகிடுவார். மற்றபடி அபிஷேக் சர்மா இருக்கார். அபிஷேக் சர்மாவை நம்பி தான் இந்திய அணி இருக்குதா அப்படின்னு மாதிரி இல்லை. ஒரு முன்னணி ஆட்டக்காரர். நீங்கள் நபீபியா அப்படின்னு ஒரு நாடு, அதை நீங்கள் வந்து ரொம்ப லேசாலாம் எடை போட்ட முடியாது, எந்த நாட்டையும் கூட. ஏன்னா அதுக்கு ஒரு பாடமாக வந்து அமெரிக்காவை நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதெல்லாம் மீறி ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்திய அணிக்குள்ளே ஒரு சின்ன சலசலப்பு, உள்ளே வந்து ஒரு உட்கட்சி பூசல், அந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் வெளியே வந்தது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி, அதெல்லாம் தெளிவாக போயிட்டுருக்கு. எங்கள் நோக்கம்லாம் வந்து 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொழும்பில் நடக்குதுல்ல அந்த மேட்ச்சு, பாகிஸ்தான் கூட மோச்சு, அந்த மேட்ச்சுக்காக தான் நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டுருக்கோம். இதெல்லாம் சும்மா ஒரு வார்ம் அப், இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டுருக்கோம். பூம்பராலாம் அதுக்கு வந்து ஸ்பெஷல் பவுலிங்லாம் வச்சுக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுது, இந்த இலங்கையினுடைய முன்னாள் கிரிக்கெட் வீரர் பனுக்கா ராஜபக்சே, பேரை பாருங்கள், பனுக்கா ராஜபக்சே, அவர் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு தகவல் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தார். இந்த இந்தியாவில் இருக்கிற பேட்ஸ்மேனுங்க, அதுவும் இந்த இந்திய அணியில் இருக்கிற பேட்ஸ்மேனுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா டக்கு புக்குன்னு 6ரும் 4ரும் அடிக்கிறாங்க. அவங்க பேட்டுக்குள்ளே வந்து ரப்பருங்களை வச்சுருக்காங்க பொழுது அப்படின்ட்டு ஒரு போடு போட்டாப்புல. எனக்கே என்னடாதுன்ட்டு, அது யாராவது ஒருத்தர் சொன்னால் கூட பரவாயில்ல, இவருடைய பேட்டில் இருக்குது, அவருடைய பேட்டில் மொத்தமாக வந்து இந்திய அணியில் இருக்கிற அத்தனை பேட்ஸ்மேன்களுடைய இல்லைனா இந்திய அணியில் பேட்டுங்களை பூராவே வந்து ரப்பர் வந்து உள்ளடுக்காக வச்சுருக்காங்க. இந்த ரப்பர் இருக்கிறதுனால தான் இவங்க பாட்டுன்னு 6-4ன்னு அடித்து நொறுக்குறாங்கன்னு இந்த பனுக்கா ராஜபக்சே போகிற போக்கில் ஒரு தட்டிட்டு போயிட்டார். நீங்கள் அந்த 90s காலகட்டத்தில் அதே அவங்க நாட்டு வீரர் தான் சனத் ஜெயசூர்யா, காட்டா மொண்டா அடிப்பார். டெக்னிக்கலாகவே எனக்கு தெரிஞ்சு விளையாட தெரியாது அவருக்கு. பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்களேன், வந்து கண்ணை முடின்னு சுற்றுறது தான். ஒரு படத்தில் வடிவேலை வந்து இவர் வெங்கல்ராவ் வந்து வெட்ட வருவார், பரவாயில்ல, கண்ணை முடின்னு யோ கண்ணை தரையா அப்படின்னோடனே இவர் கண்ணை திறந்தா நான் வந்து சரியாக வெட்ட மாட்டேன், கண்ணை மூணா தான் கரெக்டாக வெட்டணுன்ற மாதிரி இந்த ஜெயசூர்யா பார்த்திங்கன்னா கண்ணா முன்னா நடிக்கிறது. அதுவும் வெளிநாட்டு கிரவுண்ட்லாம் ஒன்றும் எடுபடாது. இந்தியா இலங்கை 2 கிரவுண்டில் தான் இந்த மாதிரியான வேலைலாம். இந்த பிச்சு தான் அப்படி இருக்கும்.
நீங்கள் ஆஸ்திரேலியாவோ நியூசிலாந்தோ அல்லது இங்கிலாந்தோ போனால் புச்சுக்குன்னு அவுட் ஆகிடுவார் அது. அப்போ என்ன பேசப்பட்டதுன்னா, ஜெயசூர்யாவோட பேட்டுக்குள்ளே ஸ்ப்ரிங்குங்களை வச்சுருக்காரு, அந்த பேட்டெல்லாம் ஆய்வு பண்ணோம், பொதுவாகவே வந்து கருத்து அப்படின்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு ஏங்க இப்படிலாம் பேட்லாம் வந்து என்னங்க அப்படின்னு இப்போ அந்த பேட்லாம் கூட மாற்றிருக்காங்க. இப்போ இந்த பனுக்கா ராஜபக்சேன்னு இருக்கார் இல்லை, அவர் என்ன சொல்லிட்டாரு, எல்லாம் வந்து ரப்பர் பேட்டாக உள்ளே வச்சுருக்காங்க, ரப்பராக உள்ளே வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க, இதை இது பண்ணுங்கன்னு இந்திய அணியில் ஒரு கடுமையான எதிர்ப்பு. என்னையா நினச்சிக்கிட்டு இலங்கையிலேயே நிறைய அவர் விமர்சனம், என்னையா மூடங்கட்டத்தனமாக பேசிகிட்டு இருக்க வந்து பேட்டை அப்படிலாம் வச்சு ரெடி பண்ணிட முடியுமா இப்போ இருக்கிற காலகட்டத்தில், இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கில். நீங்கள் அந்த காலத்துலாம் அப்போல்லாம் கிரிக்கெட் விளையாடும் போதெல்லாம் பேட்டெல்லாம் ஆய்வு பண்ணுவாங்கன்னு தெரியும், தட்டி தான் பார்ப்பாங்க. இப்போ விட்டு ஸ்கேனே பண்ணி எடுத்துருவாங்களே. இப்போது ஸ்கேன் பண்ணால் உள்ளே என்னென்ன இருக்க போகுதுன்னு எல்லாமே தெரிஞ்சுட்டு போதே வந்து அப்படிலாம் பண்ண முடியாதுங்க இந்த விளையாட்டில். அப்படி ரப்பர் வச்சுன்னு விளையாடினா கூட வந்து அது ஏடாவிடமாக அந்த பேட்டில் பட்டுதுன்னு வச்சுங்க, கேட்சா மாறுமே, எல்லா பந்துமே வந்து சிக்ஸருக்கு போயிடு, ஃபோருக்கு போயிடுமான்னு இப்போ தடாலடியாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டார் இந்த பனுக்கா ராஜபக்சே. இல்லை நான் சொன்னதே வேறங்க, நீங்கள் தப்பாக அர்த்தம் புரிஞ்சுக்கினாங்க. எப்படின்னா, இந்திய கிரிக்கெட் நிர்வாகம் ஒரு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. இந்திய கிரிக்கெட் நிர்வாகம் பிசிசிஐ வந்து ஒரு நிர்வாக திறமையில் ஒரு ரப்பர் அடுக்கு வச்சா மாதிரி அவ்வளோ கரெக்டாக இருக்காங்க. குறிப்பாக இந்திய வீரர்கள் மிக பிரமாதமாக இருக்கிறாங்க. இந்த டீம் செலெக்ஷனே அவ்வளோ நேர்த்தியாக இருக்குது. அவங்க இறங்கினான்னா அந்த களத்தில் ஒருத்தர் இல்லைன்னா கூட இன்னொருத்தர் சோட போக மாட்டேன்றாரு, இன்னொருத்தர் சோட பண்ணால் கூட அடுத்து வர 2 பேர் வந்து கலக்கிடுறாங்க. இந்த நேர்த்தி தாங்க வேர்ல்டுலேயே இந்த டீம் தாங்க பெஸ்ட்டு டீமு. நான் அதை சொல்ல வந்து நீங்கள் என்னென்னவோ புரிஞ்சுக்கிட்டீங்க, அட போங்க நீங்கள் அப்படின்ற அளவுக்கு அவர் அப்படியே பேச்சு. அதாவது வந்து முழு பூசணிக்காய் கையளவு சோத்தில் மறைக்கிற மாதிரி சொன்ன விஷயமே வேற. இது என்னடா ஏடாகூடமான விமர்சனமாக வருது, எதிர்ப்பாக வருதுன்னு ஒன்று அப்படியே மாற்றி பல்ட்டி அடிச்சு போட்டாச்சு. சரி, இதெல்லாம் மீறி மற்ற அணிலாம் இருக்குதேப்பா, இந்த ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து கூட ஏதோ சென்னையிலே கூட 2 மேட்ச் விளையாடிட்டாங்க. இவங்கெல்லாம் என்ன வந்து ஒன்றுமே காணுமென்னா அவங்களுக்கான லீக் மேட்ச்லாம் வரல. இது எப்போன்னா இந்த ஆட்டம்லாம் முடிஞ்சு இந்த செமிஃபைனல் ரேஞ்சில் வரும்பொழுது தான் தெரியுங்க வந்து ரியல் ஆட்டம் என்னன்னு, ரியல் இது என்னன்னு அப்போ தான் தெரிய வரும். இப்போ இங்கே இருக்கிற நாடுகளில் ஏதாவது ஒன்று வந்தால் ஆப்கானிஸ்தான்லாம் வந்து திடீர்னு செமிஃபைனல் கொண்டு வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அவங்க ஒரு பக்கம் டஃப் கொடுக்க தான் போகிறாங்க. மற்ற நாடுகள் எல்லாம் வந்து இனி வர மேட்ச்லாம் தெரிய வரும். இதெல்லாம் மீறி திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமை மேட்ச் இருக்குல்ல, அதுக்கு இப்போவே சாரசாரியாக படையாக கொழும்பு கிளம்ப ஆரம்பிச்சாங்க. வேர்ல்டு முழுக்க இருந்து யாரெல்லாம் ஹோட்டலை வந்து கேன்சல் பண்ணாங்களோ அவங்களாம் புக் பண்ண ஆரம்பித்தாங்க, ஃப்ளைட் டிக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏர்லங்காவில் இருந்து ஸ்பெஷல் ஃப்ளைட்டுகளை சில நாடுகளுக்கு விட அவங்க ரெடி ஆகிட்டாங்க, வந்து பர்மிஷன் எடுக்கிறாங்க. வான்வழி பர்மிஷன் இருக்கு இல்லைங்களா, அது இந்த நேரத்துக்கு எங்களுக்கு ஃப்ளைட்டு வேணும். இந்தியாவிலிருந்து பெரும்பான்மையான ரசிகர்கள் போவாங்கன்னு ஏற்கனவே வீடியோவில் சொல்லியாச்சு. சரி, இந்த மேட்ச்சுக்கு பிறகு தான் சூடு பிடிக்கும். இந்த மேட்ச் எப்படியா இருக்கும், தொடர்ச்சியாக அதுவும் வேர்ல்டு கப் மாதிரியான விஷயங்களில், வேர்ல்டு கப்பான மேட்சுகளில், ஏஷியா கப் மாதிரியான மேட்சுகளில் தொடர்ச்சியாக இந்தியா தான் வின் பண்ணின்னு வருது சாமி. இந்த மேட்ச்சில் இந்தியா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை வந்து பாகிஸ்தான் வீரர்கள் இந்த முறை விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு சின்ன ட்ராமா பண்ணாங்க இல்லைங்களா, அந்த ட்ராமாவுக்கு கடுமையான விமர்சனம் அவங்க நாட்டிலேருந்தே வந்துடுச்சு. அதனால் வந்து ஏன் நீங்கள் ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கீங்க, போய் நல்லா விளையாடுங்கய்யா, பயப்படாதீங்கய்யா, அடிங்கய்யா அப்படின்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. அதனால் இந்த வாட்டி விடக்கூடாதுங்க, இந்த வாட்டி ஜெயிச்சே ஆகணும். ஒவ்வொரு வேர்ல்டு கப்பும் ஒவ்வொரு ஏஷியா கப்பும் வரும்போதும் நம்ம தோக்கிறதே வேலையாக போச்சு இந்தியா கிட்ட. இனி விடக்கூடாது, பாத்திரம் ஒரு கை அப்படின்னு, அதே போல் பாத்திரம் ஒரு கைன்னு சண்டே எல்லாரும் வந்து மொபைல்லையும் டிவி முன்னாடியும் உட்காந்துட்டு இருக்க போகிறாங்கன்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. வாங்க கிரிக்கெட் பற்றி அடுத்த அப்டேட்டில் பார்ப்போம். நன்றி.